ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன். என் செல்லவே, தொடு. நீ எடுத்த முயற்சியில் 100% வெற்றி நிச்சயம். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேறி செல். எப்போதும் முன்னோக்கியே நட. இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் கவலைப்படாதே, அதிருப்தி அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள். அதேபோல் நீ செய்யும் செயல்பாடுகளில் ஈடுபாடும், அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே. நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டும்தான் ஆகிவிடும். எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ அல்லது தவறாகவோ நடந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் பார். வாழ்க்கையில் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு இருந்தீர்கள் என்றால் அதில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை. உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை. அதேபோல் பூக்கள் மலர்வதற்கும் சிரமப்படுவதில்லை. ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பின் மகத்துவமே அதுதான். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது. இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது என் செல்லமே. முதலில் எதுவும் சிரமமே இல்லை என்று நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை கடந்தால்தான் உன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும். ஆகவே மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரீதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும். உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய். ஆகவே அனைத்தையும் சமநிலையில் ஏற்க வேண்டும் என் செல்லமே. அதேபோல்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படு. பொறுமையாயிருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனத்தை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். பிறகு அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று இந்த முருகப்பெருமான் கூறுகிறேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் நான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. ஓம் முருகா, கந்தா, கடம்பா என்று என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என்பேன் என்று தானே கேட்கிறாய். என் செல்ல பிள்ளை மீது நான் எப்பொழுதும் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்று என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தம் அளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது. ரணத்துக்கு மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல் பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் ஆசை. உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தெய்வத்தை நிச்சயமாக ஏற்றுவேன். மேலும் என் செல்ல பிள்ளைக்கு மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது. கோபம், வெறுப்பு, விதண்டவாதம், ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா.
நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு. எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையுடனும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள். இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் சமம். யாரையும் துச்சமாக நினைக்காதே. அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ள வேண்டாம். தேவையில்லாதவற்றை யோசித்து யோசித்து உன் மனதை பாரமாக்காதே. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். நீ பயணிக்கும் வாழ்க்கையில் பயணித்து சேரும் குறிக்கோளான இடத்தை தீர்மானம் செய். பிறகு பாதைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய். பாதைகள் நிறைய இருக்கலாம். நேரான பாதை, குறுக்கு பாதை என பாதைகள் பல இருந்தாலும், எத்தனை பாதைகள் இருந்தாலும் என் செல்லப்பிள்ளையான உன் பாதையை இந்த முருகப்பெருமான் தான் நான் தேர்வு செய்வேன். நேர்மையான பாதை, ஆம், நேர்மையான பாதை விளங்க நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் பரிபூர்ண அருளால் அதில் வெற்றி பெறுவாய். இந்த உலகில் உண்மையான விளையாட்டு என்பது என்ன என்பதை மறந்து கடைசியில் நாம் என்ன செய்கின்றோம், எதற்காக, ஏன் என்ற யோசனைகளிலேயே வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றன. உண்மையான போட்டியாளர் உன் வாழ்க்கையின் விளையாட்டில் யார் என்பது உனக்கு தெரியுமா? நீதான் அந்த போட்டியாளர். உனக்கு அந்த உண்மையான போட்டியாளர். ஆகவே இதில் எதிரில் உள்ள விளையாட்டின் அணிவிதி மற்றும் மாயைதான். அவற்றுடன் தான் நீ விளையாடப் போகிறாய். ஆகவே சந்தோஷங்களும் துக்கங்களும் என இரண்டு முகம் கொண்டது விதி. துக்கம் கஷ்டமான காலத்தில் பொய்யான மகிழ்ச்சி என சில நிகழ்வுகள் உனக்கு தற்போது மகிழ்ச்சி கொடுத்தாலும் நாளடைவில் அது கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் மாயை. ஆகவே உன் முருகப்பெருமான் நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். இவைகளை நெருங்க விடமாட்டேன். உன் குறிக்கோளையும் பாதைகளையும் தீர்மானிப்பது நான் தானே. அவற்றுக்காக எடுக்கும் முயற்சிகளை வழி நடத்துபவரும் நான் தானே. ஆகவே என்னை மனமாற நினை. என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. ஓ முருகா, கந்தா, கடம்பா என்று. நிச்சயம் நீ உயர்ந்து நிமிர்ந்து செம்மை அடைந்து வெற்றி காண்பாய். ஆகவே திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன் என் செல்லமே. அதை தொட்டு விட்டாய் அல்லவா? இதோ நீ எடுத்த முயற்சியில் 100% வெற்றிக்கு மேல் வெற்றி நிச்சயம் பெறுவாய். ஆம், இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.